கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழும் கிறிஸ்தவ ஜனங்களை ஒரு மதவாத கும்பல் மதமாற்ற முயற்சி செய்வதை ஒரு தனியார் தொலைக்காட்சி பதிவு செய்து வெளியிட்ட காட்சி பெரும் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஸ்டர் ஜெகத்ஜடபூர் பகுதியில் ஆதிவாசி இனத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். பல மிஷனரிகளின் பெரும் முயற்சியால் தியாகத்தால் இந்த ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளனர். அந்த பகுதியில் இருக்கும் மதவாத கும்பல்கள் இந்த ஜனங்களை கட்டாயமாக மதமாற்றம் செய்ய வேண்டும் என்று வலுக்கட்டாயப்படுத்தியுள்ளனர். அந்த இடத்தில் வாழும் துருவட்டி என்ற நபரிடம், நீங்கள் ஏன் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினீர்கள் என்று கேட்டதற்கு, நான் நோய்வாய்ப்பட்டிருந்த போது கிறிஸ்தவ மிஷனரிகள் அன்புள்ளத்தோடு என்னை அரவணைத்து வைத்தியம் செய்து குணமாக்கினர். அவர்களுக்குள் இருந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றார். இந்த மதமாற்ற செயலை பாஜகவை சேர்ந்த ராஜாராம் என்பவர் தன்னுடன் ஒரு சிலரை சேர்த்துக்கொண்டு மதமாற்ற முயற்சி செய்கின்றார். பிறகு அந்த துருவட்டி நபருக்கு மதமாற்ற சடங்கை செய்கின்றனர். அங்கு இருக்கும் 12 கிறிஸ்தவ குடும்பங்களை வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்துள்ளனர். இப்படிப்பட்ட அராஜகங்கள் அங்கு நடந்து வருகிறது. அதே பகுதியை சேர்ந்த ரமேஷ் பாகேல் என்பவர், தன் தந்தை அவர் ஒரு போதகர் இறந்தபோது அவரை அடக்கம் செய்ய முற்பட்ட போது தன் முன்னோர்கள் போலவே அடக்கம் செய்ய வேண்டும் என்று பல போராட்டங்களை ஏற்படுத்தியுள்ளனர் இந்த மதவாதிகள். அவர் கிறிஸ்தவர் என்பதால் அவருக்கு புதைப்பதற்கு நிலம் கூட கொடுக்கவில்லை. 25 கிலோமீட்டர் தள்ளி தன் தந்தையை அவர் அடக்கம் செய்துள்ளார். இந்த செய்திகளை TW என்ற தனியார் தொலைக்காட்சி நேரடியாக சென்று படம் பிடித்து வெளியிட்டுள்ளது. இந்த காணொளி பெரும் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25 கீழ் தனிமனித சுதந்திரம், எந்த மதத்தையும் பின்பற்றாமலும் இருக்கலாம். அப்படி இருந்தும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட தாக்குதல்கள், அடக்குமுறைகள், வன்முறைகள் எல்லாம் அரங்கேறி வருகிறது. இந்திய சுதந்திர தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம். ஆனால் சுதந்திரமே இல்லாமல் கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றனர். இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும். பழங்குடி மக்கள், ஆதிவாசிகள், கிராமப்புற மக்கள் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் விடுதலையோடு தடையின்றி தேவனை ஆராதிக்க வேண்டும். எந்த மதவாத தாக்குதல்களும் அவர்களுக்கு இருக்கவே கூடாது. இவர்கள் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்பது நமது கடமையாக இருக்கிறது. நாம் எல்லோரும் கருத்தாய் ஜெபிப்போம். தேவன் இவர்களை எல்லா இக்கட்டிலிருந்து விடுவிப்பாராக. ஆமேன். Why did you leave your Hindu faith to become a Christian? I was very sick. Christian missionaries came here and stayed for a few days to treat me. That's when I became a Christian. I beg you, please give me some place to bury my father. இதே போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும். நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.